இதுக்கு இடையில நடுவுல வந்து நம்ம வந்து கோழி வளம் அடிச்சு நம்ம பூசும்போது கிராக்லாம் வந்து அவாய்ட் ஆகும். வந்து துரு இல்லை, இது ஆக்சிடேஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகும்னா இந்த கம்பி வந்து உள்ளேயே துரு பிடிச்சி வீணா போயிடும். கண்டிப்பாக ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். கட்டி கொஞ்ச நாள்லயே கிராக் விட்டுருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும், சரியா கட்டலைன்னு. அது எதனால, ஏன், எப்படி ஆகுது? ஆக்சுவலாக இப்போ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த செங்கல் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் வந்து கோடு போடுவோம். இந்த கோடு எதுக்குன்னா வந்து அந்த பிளாஸ்டரிங் பண்ணும்போது அதோட அந்த கிரிப்புக்கு வேண்டி இந்த கோடு போடுறோம். மழை காலத்தில் கட்டுவோம், அடுத்து வந்து ஒரு வெயில் காலம் வரும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு க்ரீப்பேஜ் மூமெண்ட் சொல்லுவோம். அதாவது சின்ன லிட்டில் மூமெண்ட் வந்து அந்த மண்ணலையோ இல்லை இந்த செங்கல்லையோ இல்லை அந்த கம்பியிலையோ வந்து ஏற்படுத்தக்கூடும். அதனால் வந்து அந்த கிராக் வந்து டெவலப் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி கிராக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா சிமெண்ட்டில் வந்துட்டு பாலிமர்ன்ற ஒரு காம்பவுண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கிராக்கை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் அதே மாதிரி அந்த காலமுக்கும் இதுக்கும் வந்துட்டு நடுவில் வந்து வலை மாதிரி வந்து கோழி வலை, சிக்கன் வலையெல்லாம் நம்ம போட்டு நம்ம திருப்பி மெத்தும் போது இந்த இடத்துல வந்து கிராக் வந்து டெவலப் ஆகும். இது இந்த ஜாயிண்ட்லைங்களா? ஆமாம், அதாவது இது வந்து காங்கிரீட் சர்ஃபேஸ், இது வந்து காலம், இது வந்து பிரிக். இதுக்கு இடையில நடுவில் வந்து நம்ம வந்து கோழி வளம் அடித்து நம்ம பூசும்போது இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அந்த கிராக்லாம் வந்து அவாய்ட் ஆகும். இட் வாஸ் அ நான் ஸ்ட்ரக்சரல் கிராக்குன்னு சொல்லுவோம். இதனால் வந்து கட்டடத்துக்கு வந்து பாதிப்பு கிடையாது. ஆனால் நம்ம அந்த அப்பீரன்ஸில் பார்க்கும்போது அதோட பாதிப்பு வந்து தெரியும். அது வந்து என்னென்னா பருவநிலை மாற்றம் காரணத்துக்காக அது மாதிரி ஆகுது. இப்போ இதே ஒரு 4 பருவநிலையை வந்து அந்த கட்டடம் கழிச்சிருச்சுன்னா அதுக்கு மேற்கொண்டு வந்து எதுவும் வராது. இப்போ இதே வந்து ஒரு கிராக் விழுந்துருந்துச்சுன்னா அந்த கிராக்கை வந்து கட் பண்ணிவிட்டு இதே பாலிமர் காம்பவுண்டை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து ஒரு கீறிட்டு திருப்பி ஒரு தடவை ஃபில்அப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எப்போயுமே வந்து கிராக் விழுகாது. நிறைய ஒழுகிருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அங்கங்கே போகும். இதற்கு முக்கியமான காரணமாக என்னமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தண்ணியோட போகிற தன்மை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பைப்பு கரெக்டாக வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் பைப்பை வந்து சரியாக வைக்காமல் இருப்பாங்க. சில இலைகள் குப்பைகள்லாம் வந்து அங்கே இருக்கிறது அந்த தூசியெல்லாம் வந்து அடைச்சிரும். அதை கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலாக மேலே இருக்க தண்ணி, மழை பெய்கிற தண்ணி வந்து சரியாக வடிகாலாகி கீழே விழுந்துடும். ஆனால் வந்து இப்போ இது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து அந்த சல்லடையோ இல்லை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா, வாட்டம் சரியாக கொடுக்கலன்னா தண்ணி தேங்கி நின்று அதுலேருந்து நமக்கு வந்து கீழே வந்து ரூஃப் சர்ஃபேஸை வந்து கரோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால தான் வந்து அதுக்கு காரணம். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்கும்போது கம்பிகளுக்கு இடையில துரு பிடிச்சிருக்கும். ஆமாம், அதெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க? இதை வந்து நம்ம வயர் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா பாலிமர் காம்பவுண்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து காங்கிரீட் போட்டோம்னா இந்த சர்ஃபேஸ் ஏறும். இது வந்து துரு இல்லை, இது ஆக்சிடேஷன் தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஆக்சிடேஷன் வந்து வயர் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரிஜினல் சர்ஃபேஸ் இருக்கும். எப்படி நமக்கு வந்து ஒரு வெள்ளி கொலுசு, வெள்ளி மோதிரம்லாம் வந்து மேலாப்பில் வந்து ஒரு கருக்குதோ அது மாதிரி தான் இந்த இது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த நம்ம தண்ணியோட அளவுகள் எப்பயுமே ஒரு கட்டடம் கட்டும்போது அந்த தண்ணியை வந்து எல்லா பேராமீட்டரையும் செக் பண்ணணும். அதில் வந்து ஹார்ட்னஸ் வந்து கூட இருக்கக்கூடாது, அது மாதிரி இந்த சல்ஃபர் கண்டென்ட்டு கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த கம்பியை வந்து பாதிப்படையும். இப்போ வந்து நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம தண்ணி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவோம். ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகும்னா இந்த கம்பி வந்து கம்ப்ளீட்டாக துருப்பிடிச்சு உள்ளேயே துருப்பிடிச்சு வீணாக போயிடும். இதுதான் வந்து இருக்குது. அது ரியாக்டிவிட்டி வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அந்த சல்ஃபர்ன்ற உப்பு சக்தி வந்து இந்த கம்பியோட ரியாக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து ஆக்சிடேஷன் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த கம்பியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது பில்டிங்கோடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். கண்டிப்பாக ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். அதனால் ஒவ்வொரு கட்டடத்துக்கும் எப்பயுமே வந்து தண்ணி ரொம்ப மிகப்பெரிய முக்கியம். இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சாஃப்ட்னராச்சும் போட்டு அந்த கட்டடத்தை வந்து கட்ட ஆரம்பிக்கும்.